ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நீ நினைக்கிற. ஆனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லாததாக, உன்னை சங்கடப்படுத்துவதாக, சந்தோஷமற்ற வாழ்க்கையாக நீ வாழக்கூடிய கட்டாயமும் சூழ்நிலையும் இருக்குன்னு இந்த சாயப்பா எனக்கு புரியுது. ஆனால் நீ வருத்தப்படாத. இப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவும், உன்னை புரிஞ்சுக்காம விலகி இருக்கிற மனிதர்களும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும்படியும், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படியும், உன் வாழ்க்கை மன நிம்மதியாக மாறும்படியும் கூட இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இப்போ யார் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. ஒரு விஷயத்தையோ ஒரு மனிதரையோ மன்னிக்கும் போது அந்த நாள் மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களும் நிம்மதியும் மனநிறைவும் கொண்டதாக இருக்கும். அப்படி செய்யாம இப்படி எப்படி அவங்க செய்யலாம், அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஒரு மனிதரை மனசுக்குள் யோசிச்சு மன்னிப்பு கொடுக்காம அவர்களையும் கஷ்டப்படுத்த நினைச்சினா, அது அவங்கள கஷ்டப்படுத்துறதை விட உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யார் என்ன செஞ்சாலும், உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் தயாராக இரு. நீ என்ன நினைக்கிறியோ அதை சிறப்பா செயல்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இரு. என்னை நம்பி நீ செய்யும் எல்லா காரியங்களும் உன் மூலமாக அல்ல, என் மூலமாக நிச்சயம் உனக்கு வெற்றியாகவே முடியும். உன் மனசையும் உன் வாழ்க்கையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டதானே. இனிமே உன் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற புரிதலையும் பக்குவத்தையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். உன் பாதையை நேராக்கி நீ நம்பிக்கை வச்ச விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசின் மூலமாக நீ என்னை பார்த்தினா, நான் உன் மனசுக்குள்ளேயே குடியிருப்பது உனக்கு புரிய வரும். நீ என்னிடம் காட்டும் பக்தி பூஜையிலும் அபிஷேகங்களிலும் இல்லை, நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவை வணங்குறியோ அந்த அளவுக்கு உன் கர்ம வினைகள் அனைத்தும் கழிந்து உனக்கு புண்ணியம் வந்து சேரும். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு கஷ்டங்கள்லேருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான புண்ணியத்தை தந்து உன்னை காத்து நிற்கும் தகப்பனாக இந்த சாயப்பா இருப்பேன் என் செல்லமே. நீ அனுபவிக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் மனசை வலிமையாக்கி உன்னை கைவிடாமல் எப்போதும் காக்கும் தகப்பனாக நான் இருக்க போறேன். தேவையில்லாத மனிதர்களை கடந்து போ, தேவையில்லாத விஷயங்களை கண்டுக்காம போ. உன்னை மதிக்காதவங்களை நினைச்சு நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். மொத்தத்துல நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உன் வலிமையை இழக்காதே. உன் மனசுல இருக்க வருத்தத்தையும் துயரத்தையும் கூட யாருக்கிட்டையும் போய் சொல்லி ஆறுதல் தேட நினைக்காதே. ஏன்னா வெளியே கிடைக்கிற ஆறுதலை விட உனக்குள்ளேயே மிகப்பெரிய ஆற்றல் ஒளிஞ்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்குள் இருக்கும் அந்த ஆற்றல் இந்த சாயப்பா நான் அல்லவா. நான் உனக்குள்ள உன் மனசுக்குள்ள தானே குடியிருக்கேன். நீ எங்க போகிற என்ன செய்யறங்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒருபோதும் மனம் கலங்காமல் தைரியமா இரு. என் அருளால் உன்னை வழி நடத்தி நீ கீழே விழுந்தாலும் தூக்கி எழுப்பி உனக்கான வெற்றியையும் நான் உன் வாழ்க்கையில கொடுக்க தான் போறேன். என் அருளால நீ ஜெயிக்கும்படி நான் செய்ய போறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை சரியா திட்டம் போட்டு செயல்படுத்து. நீ இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு விஷயமும் விதையாக இருந்து நாளை உன் வாழ்க்கையை உயர்த்தும்ன்றதை மறந்துடாதே. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை நீ உயர்த்துவதற்கான சக்தியை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க போறேன். நீ செய்யற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உன் வாழ்க்கையில உனக்கான பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என் செல்லமே. நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தும் போது கண்டிப்பா நிச்சயம் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து சேரும். உன் முயற்சியின் மூலமாக நீ ஜெயிக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக சேவகனாக இருக்க போறேன். இந்த பிரபஞ்சத்துல உனக்காக நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நேரத்தை வீணாக்காமல் முயற்சி செய்வது மட்டும்தான். என் அருளால அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கு தேவையானது எப்போதுமே இந்த சாயப்பா கிட்ட இருந்தும் பிரபஞ்சத்திடம் இருந்தும் உனக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். உன் தேவைகளை எல்லாம் புரிந்து கொண்ட நானே அதை சிறப்பாக நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். நீ எப்போதும் எதுக்கும் பயப்பட வேணாம். சூழ்நிலை என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கடந்து வர்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன். நீயாகவே அதை இதையும் நினச்சி பயந்துக்கிட்டு இது எப்படி சாத்தியம்னு யோசிக்க வேண்டாம். உன் பயத்தை போக்கி உன் சிக்கல்களை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். இந்த சாயப்பா உன்னை வழி நடத்துவேன். என் அருளால அனைத்தையும் நீ கடந்து வர முடியுன்ற நம்பிக்கையோட நீ முழுசா என்ன சரணாகதி அடைஞ்சிரு. உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை போக்கி
உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. என்னுடைய அருளும் உன் முயற்சியும் இணையும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கே தெரியாமல் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் நான் விழிப்பு நிலையை கொடுத்து வெளியே கொண்டு வரப்போகிறேன். உன் சிந்தனையை தூய்மைப்படுத்தி உன் மனசை வெளி மாயைகளிலிருந்து பாதுகாக்கும் இந்த சாயப்பா நீ எதிர்பார்த்த ஆசைகள் அத்தனையும் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகளும் இப்போது உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. இதை வாங்கணும் அதை வாங்கணுன்ற உன் எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றி எந்த மாய வழியிலும் நீ சிக்கிக்காம சரியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். என் மேலே நீ வச்சிருக்கிற பக்தியின் மூலமாக உன் உழைப்பின் மூலமாக உனக்கான பண வரவு மட்டுமல்ல, உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூட வந்து சேரும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அர்த்தமுள்ளதாக ஆக்குறேன். எந்த மாயைகளும் உன்னை ஆட்கொள்ளாத அளவுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உனக்கு துணையாக இருக்கும் நானே உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். வாழ்க்கை சில நேரங்களில் குடும்பத்திலும் உடலிலும் நோய்கள் பிரச்சனைகள் அது இது கொடுத்து உன்னை சோதிக்க தான் செய்யும். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் சரி, உடல் நலன் சரியில்லாமல் ஆரோக்கிய குறைபாடு கோளாறு வந்தாலும் சரி, நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகாம என்ன நினச்சிக்கோ. அந்த கஷ்டமான சூழ்நிலையை நீ கடந்து வருவதற்கான வலிமையை இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு நல்லது செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கு தீங்கு நேர்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எது நடந்தாலும் அது உனக்கு நல்லபடியாய் நடப்பதற்கு நான் வழிகாட்ட போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிடும். உன் வாழ்க்கை என் கைகளில் தானே இருக்கு. அப்புறம் என்ன, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அதையும் இதையும் யோசிச்சு குப்பையை கிளறும் கோழி போல நீ குப்பையையும் கடந்த கால நிகழ்வுகளையும் கிளறிக்கிட்டே மனசு சோர்ந்து போயிட வேணாம். எப்போதும் தைரியமாக இரு. குப்பையை கிளறும் கோழி ஒரு நாள் கழுகின் பார்வையில் பட்டுச்சுன்னா மடிஞ்சு போயிடும். நீயும் நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்காம கடந்து அந்த காலத்தையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் யோசிச்சு கோழி போலவே இருந்து மூளையில் முடங்கி வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிற வேண்டாம். தைரியமாக வெளி உலகத்தையும் இந்த உலகத்தில் மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்களையும் என்னன்னு கவனிச்சு அதுக்கேற்றாற் போல நீ மாறிக்கிட்டு வாழ பழகு. உன் சிறகுகள் அந்த வானத்தை தாண்டி பறக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசை நீ தாழ்த்தி கொள்ளாதே. மற்றவங்களுடைய சொற்கள் உன் திசையை மாற்ற விட்டுறக்கூடாது. உன் சிந்தனைகளில் இருந்து உன்னை விலக்கி உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்ல வழியை காட்டி உன் பாதையை வடிவமைச்சு உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருந்து உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். கடந்து போன விஷயங்கள் கசப்பான நினைவுகள் இருந்ததுன்னா மறுபடியும் அதை ருசிக்க நினச்சி பார்க்க யோசிக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி யோசி. நல்ல நிகழ்வுகளை நினச்சி சந்தோஷப்பட்டு கடந்த கால விஷயங்களும் கசப்பான நினைவுகளும் உனக்கு வெறும் பாடமாக மட்டும்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வகுப்பில் எப்படி நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லா பாடத்தையும் படித்து முடித்து கடந்து மறந்து வந்துடுவியோ, அதே போல உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான விஷயங்களையும் கடந்து மறந்து வந்துடணும். எந்த அனுபவத்தையும் மனசில் நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காம நீ வலிமையுள்ள தைரியமுள்ள பிள்ளையாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன்.